السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العليم ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض. صدق الله العلي العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف لو كان نبيا بعدي لكان عمر رضي الله تعالى عنه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு புகழனைத்தும் உண்டாவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை அடிபரலாமல் அப்படியே வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஹத்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என அத்துணை நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு தஆலாவினுடைய மாபெரும் பேரருளால் இஸ்லாமிய மாதத்தின் முதலாவது மாதமான முஹர்ரம் மாதத்தினுடைய 2ஆம் பிறையில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மிகப்பெரிய மார்க்கம். உலகத்தில் இது போன்ற மார்க்கம் எந்த ஒரு மார்க்கமோ எந்த ஒரு மதமோ கிடையாது. ஒரு நீண்ட வரலாறு கொண்டது, நீண்ட வளர்ச்சி. இஸ்லாத்தினுடைய பாதையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு கரடுமுரடான நீண்ட நெடுதூர பயணம் கொண்ட ஒரு பயணமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலிருந்து கட்டமைத்து தந்தார்கள். ஏறத்தாழ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்று ஏறத்தாழ 1446 ஆண்டுகள் இன்றோடு நிறைவடைகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்காக பெரும் பெரும் தியாகங்கள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள். பெரும் பெரும் தியாகங்களுக்கு பிறகுதான் இன்று நாம் இந்த பள்ளியிலே இஸ்லாமியர்களாகவும் முஸ்லிமர்களாகவும் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நீண்ட வரலாறு கொண்டது இஸ்லாம். இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை நாம் பார்க்கின்ற பொழுது கடந்த கால வரலாறுகளும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய படிப்பினைகளும் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதிலிருந்து தீனை எத்தி வைக்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு தீனை எத்தி வைக்கின்ற பொழுது ஒரு நபர் 2 நபராக இஸ்லாத்தில் இணைய ஆரம்பித்து இன்று இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை ஏறத்தாழ 200 கோடிக்கும் மேல் உலக அளவில் இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனை 1-2 சஹாபாக்களுக்கு எத்தி வைத்து ஏறத்தாழ இன்று 200 கோடிக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இன்றைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி மிகவும் நீண்ட ஒரு வளர்ச்சி. சாதாரணமாக ஒரு மார்க்கம் இவ்வளவு பெரிதாக வளர்ந்து விடாது. உலகத்தில் எத்தனையோ மார்க்கமோ எத்தனையோ மதங்களோ உருவாகும். காலப்போக்கில் அதனுடைய வரலாறுகள் சரியாக இருக்காது, அதனுடைய சட்டத்திட்டங்கள் சரியாக இருக்காது, அதனுடைய வளர்ச்சி சரியாக இருக்காது, வரும் காணாமல் போய்விடும். ஆனால் இந்த இஸ்லாம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்து கொடுத்த இந்த இஸ்லாம் ஏறத்தாழ 1400 ஆண்டுகளுக்கு மேலாக உலக அளவில் இஸ்லாமியர்கள் பரவி இருப்பதன் காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடினமான உழைப்பு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விதமான முயற்சிகளை செய்திருக்கின்றார்கள் இஸ்லாத்தை வளரச் செய்வதற்காக வேண்டி. இன்று நாம் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஹர்ரம் மாதத்தின் 2வது பிறை இன்று இஸ்லாமியர்களுடைய புத்தாண்டாக ஆண்டினுடைய கணக்கை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கவலையின் மூலமாக, அன்று வாழ்ந்த சஹாபாக்களுடைய கவலையின் மூலமாக ஏற்படுத்தி தந்தார்கள். இஸ்லாமியர்களுடைய புத்தாண்டு என்று சொன்னால் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. இந்த புத்தாண்டை எதற்காக ஏற்படுத்தி கொடுத்தார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு குர்ஆன் ஹதீஸ் மூலமாக இந்த ஹிஜ்ரி கணக்கை வைத்து புத்தாண்டு தொடங்கப்படவில்லை. குர்ஆனிலோ எந்த இடத்திலும் கிடையாது ஹிஜ்ரி கணக்கை வைத்து இஸ்லாமியர்கள் ஆண்டு கணக்கை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கிலாஃபத்து பதவி ஏற்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய பதவி காலத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கிலாஃபத்தினுடைய பதவி ஏற்று நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஆகின்றார்கள். பதவி பொறுப்பேற்று 4ஆம் ஆண்டில் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு. அன்றைய காலகட்டத்தில் இப்பொழுதுதான் ஒரு 1400 வருடங்களாக தான் ஹிஜ்ரி கணக்கை வைத்து நாள் காட்டியாக காலண்டராக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். முந்தைய காலத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலும் சஹாபாக்கள் வாழ்ந்த அந்த நிகரான காலகட்டத்திலும் நாட்களையே எப்படி கணக்கு செய்வார்கள் என்று சொன்னால், ஆண்டுகளை எப்படி கணக்கு செய்வார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 என்று கூறுவார். அல்லாஹ் தஆலாவிடத்தில் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா வருடத்தினுடைய கணக்கையும் ஏற்படுத்தி விட்டான். ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் என்று அல்லாஹ் தஆலா நிர்ணயம் செய்து விட்டான். ஆனால் இன்று நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அல்லவா கிறிஸ்தவர்களுடைய காலண்டர் 2025, 26, 27 என்று. அது போன்ற கணக்கெல்லாம் கிடையாது. அந்த ஆண்டுகளில் ஏதேனும் முக்கியமான சம்பவங்கள் நிகழும், ஏதேனும் முக்கியமான ஒரு நிகழ்வுகள், போரோ அல்லது ஏதேனும் ஒரு சம்பவத்தை வைத்து அந்த வருடத்தை கணக்கு செய்வார்கள். உதாரணமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வருடத்தை யானை ஆண்டு என்று கூறுவார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், குர்ஆனிலே இறுதி 10 சூறாக்களுடைய முதலாவது சூறாவாக அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் என்ற சூறா இடம்பெற்றிருக்கின்றது. அந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா கூறுகின்ற பொழுது கஅபாவை இடிப்பதற்காக ஆப்ரஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் யானை படைகளை கொண்டு வந்து கஅபாவை இடிப்பதற்காக முன்னோக்கி வந்தார். அப்பொழுது வருகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அபாபில் என்று சொல்லப்படக்கூடிய சின்ன சின்ன பறவைகளின் வாய்க்களில் சிறிய பொடியான கற்களை வைத்து அந்த யானையை அல்லாஹ் தஆலா அழிவு செய்தார். இந்த சம்பவம் நிகழ்ந்த அந்த ஆண்டை யானை ஆண்டு என்று குறிப்பிடுவார்கள். இதே போன்று ஏதேனும் ஒரு போர் நடைபெற்றாலும் ஏதேனும் ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது அந்த ஆண்டை அந்த பெயரை வைத்து குறிப்பிடுவார்கள். இந்த விஷயம் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு மாநிலத்தினுடைய கவர்னராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய நபர் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களே, இது போன்று ஆண்டுகளை நாம் முக்கியமான சம்பவங்களை வைத்து குறிக்கின்ற பொழுது எந்த மாதத்தில் இது நடைபெற்றது, எந்த தேதியில் நடைபெற்றது என்று மிகவும் குழப்பமானதாக ஆகிவிடுகின்றது. இஸ்லாமியர்களுக்கென்று பிரத்யேகமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்காட்டியை உருவாக்கி தருமாறும் ஒரு கேலண்டரை உருவாக்கி தருமாறும் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கடிதத்தை படித்துவிட்டு சஹாபாக்கள் எல்லாரையும் மஷூராவுக்காக ஆலோசனைக்காக சஹாபாக்கள் எல்லாரையும் அழைக்கின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாரும் ஒன்று கூடுகின்றார்கள். ஜனாதிபதியாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கின்ற பொழுது மஷூரா கொடுக்கின்றார்கள். நாம் இஸ்லாமியர்களுக்கென்று முஸ்லிம்களுக்கென்று ஒரு நாட்காட்டியை நாம் ஏற்படுத்த வேண்டும், ஒரு கேலண்டரை ஏற்படுத்த வேண்டும், எந்த வருடத்திலிருந்து அந்த கணக்கை நாம் ஆரம்பிக்கலாம் என்று ஆலோசனை கூறுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்ற பொழுது ஒவ்வொரு சஹாபாக்களும் முக்கியமான பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள், அலி ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாரும் இருந்தார்கள். அந்த சபையில் 4 விதமான ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த அந்த வருடத்தை நாம் இஸ்லாமியர்களுடைய வருட கணக்காக நாம் ஆரம்பித்து விடலாம் என்று ஒரு மஷூரா கொடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுது நபி பட்டம் கொடுக்கப்பட்டதோ அதற்கு அடுத்த ஆண்டுகளிலிருந்து இஸ்லாமியர்களுடைய ஆண்டு கணக்கை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. மூணாவது ஆலோசனையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை கட்டளை ஏற்றுவிட்டு மக்காவிலிருந்து அனைத்து விஷயங்களை விட்டுவிட்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்களே, அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு அனைத்து சொத்துகளும் சுகங்களையும் விட்டுவிட்டு அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை ஏற்று மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்களே, அந்த ஹிஜ்ரத்தினுடைய ஆண்டை நாம் இஸ்லாமியர்களுடைய நாட்காட்டியாக ஆண்டினுடைய எண்ணிக்கையாக கணக்கிடலாம் என்று கூறினார்கள். இறுதியாக இன்னொரு சில சஹாபாக்கள் கூறுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு எப்பொழுது பிரிந்தார்களோ, எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்களோ அந்த ஆண்டை நாம் இஸ்லாமியர்களுடைய ஆண்டாக நாம் கணக்கிடலாம் என்று 4 விதமான ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அவர்களும் இது போன்ற ஆலோசனை தருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்களே, புலம்பெயர்ந்தார்களே, நாடை விட்டு நாடு கடந்தார்களே, அந்த வருடத்தை நாம்
ஏற்படுத்தலாம். இஸ்லாமியர்களுடைய நாட்காட்டியாக வருடத்தினுடைய கணக்காக நாம் எண்ணிக்கொள்ளலாம், கணக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அவர்களும் ஆலோசனை கொடுக்கின்றார்கள். அப்படி கொடுக்கின்ற பொழுது அதற்கான காரணங்களையும் கூறுகின்றார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் இந்தந்த வஸ்துக்களை கூறிவிட்டு அதற்கான காரணங்களையும் கூறுகின்ற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு கூறுகின்ற பொழுது, எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்களோ இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி கண்ணு கெட்டாத தூரம் வளர்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது மதீனாவுக்கு சென்றார்களோ, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கின்ற பொழுது இஸ்லாத்தினுடைய சாம்ராஜ்யம் மதீனாவில் அமைகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது மதீனாவிலே முதலாவதாக மஸ்ஜித் கட்டப்படுகிறது. போரினுடைய வெற்றி கிடைக்கின்றது. இஸ்லாத்தினுடைய பரப்பளவு உலகம் முழுவதும் விரிவடைகிறது. இது போன்ற அனைத்து வளர்ச்சியும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி ஏற்படுகின்றது இந்த ஹிஜ்ரினுடைய காலத்தில் தான். ஆகவே ஹிஜ்ரினுடைய கணக்கை வைத்து நாம் இஸ்லாமியர்களுடைய நாட்காட்டியை நாம் அமைத்துக் கொள்ளலாம் என்று இறுதியாக இந்த முடிவு செய்யப்படுகின்றது. உமர் ரலியல்லாஹு அவர்களும் இந்த முடிவை ஏற்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை விடுகின்றது. அல்லாஹ் தஆலா கட்டளை விடுகின்றான், மக்காவிலிருந்து முஷ்ரிக்கீன்களிடமிருந்து நீங்கள் உங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யுங்கள் என்று கூறுகின்றார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை, மறுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாரிடமும் கூறினார்கள். முதலாவதாக அபூ ஸலமா ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்ய தொடங்கினார்கள். இறுதியாக அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள் என்று வரலாறு பேசுகிறது. எதற்காக ஹிஜ்ரத் செய்தார்கள்? அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை. முஷ்ரிக்கீன்கள், இணை வைப்பாளர்கள் இவர்களை கெடுத்திடுவார்கள், ஆகவே நீங்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை வந்தது. பெரும் பணக்காரர்கள், சஹாபாக்கள் பெரும் பணக்காரர்கள், பரிவர்த்தனைகள் செய்யக்கூடியவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் சஹாபாக்கள் இருந்தார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை வந்து விட்டது. அனைத்தையும் விட்டுவிட்டு, தங்களுடைய சொத்து அனைத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹ் தஆலாவுக்காக ஹிஜ்ரத் செய்தார்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அதை பதிவு செய்கின்ற பொழுது இவ்வாறாக பதிவு செய்கின்றான், லில் ஃபுகராஹில் முஹாஜிரீன் அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம். அந்த முஹாஜிரீன்களை ஹிஜ்ரத் செய்தார்கள், அப்படிப்பட்ட நபர்களை அல்லாஹ் தஆலா ஃபுகரா, ஃபக்கீர் என்று பதிவு செய்கின்றான். ஃபக்கீர் என்றால் ஏழை, எளியவர் என்ற அர்த்தம். அவர்கள் ஏழைகள் அல்ல, எளியவர்கள் அல்ல, பெரும் செல்வந்தர்கள். அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை, அனைத்தையும் விட்டு விட்டார்கள். எந்த ஒரு சொத்தும் சுகமும் தேவையில்லை. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்தார்கள். வெறுமனே ஒரு சாதாரணமான புலம்பெயரும் பயணமாக இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக திட்டமிடப்பட்ட 14 நாள் நடைப்பயணமாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்கள். இன்றைய காலத்தில் நம்ம சவுதிக்கு போனோம் என்று சொன்னால் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிறதுக்கு ஒரு நாள் கூட ஆகாது, ஒரு நாளோட கம்மி தான். டிராவல்ஸ் மூலமாகவோ ஏதேனும் பஸ்ஸோ இல்லை காரோ இதன் மூலமாக நாம் போகின்ற பொழுது ஒரு நாள் கூட ஆகாது, ஒரு நாளுடைய குறைந்த அளவு தான் ஆகும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் ஏறத்தாழ 14 நாட்கள் ஒரு திட்டமிட்டு, வெறுமனே ஒரு சாதாரணமான சுற்றுலாவாகவோ சாதாரணமான ஒரு பயணமாகவும் இல்லாமல் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை வந்து விட்டது. ஒரு திட்டமிட்டு உணவுக்காக ஒரு சஹாபாக்களை ஏற்பாடு செய்தார்கள். எதிரிகள் பின்னால் இருந்து தாக்கி விடுவார்களோ அதனை பாதுகாப்பதற்காக உளவாளியாக ஒரு சஹாபாக்கள் நிர்ணயித்தார்கள். அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு உணவுக்காக, பால் அருந்துவதற்காக, பால் கொண்டு வருவதற்காக ஒரு நபரை நியமித்தார்கள். எதிரிகள் தாக்க வந்தால் அவர்களை தாக்குவதற்காக ஒரு படைகளை அமைத்தார்கள். பயண தோழராக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை தம்மோடு அழைத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். வெறுமனே ஒரு தலைவர் முன்னால் சென்று விட்டு, நான் போய் அங்கே உட்காந்துறேன், நீங்கள் எல்லாரும் வாங்க, நான் ஃபர்ஸ்ட் அங்கே போய் அங்கே இருக்கிற நிலைமையெல்லாம் பார்த்துக்கிறேன், நான் அங்கே போய் ஜாலியாக இருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் வாங்கன்னு சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது போன்று செய்யவில்லை. ஒரு தலைவர் அரபு பழமொழி பேசும் சய்யிதுல் கௌமி காதிமுஹும் என்று கூறுவார்கள். கூட்டத்தினுடைய தலைவர் அந்த கூட்டத்திற்கு சேவகம் செய்யக்கூடிய சேவையாளர் என்று பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் அந்த ஊருக்கு சென்று விட்டு அங்கு அமர்ந்து கொண்டு எல்லா சஹாபாக்களும் நீங்கள் இங்கே வந்து விடுங்கள் என்று கூறியிருக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது போன்று செய்யவில்லை. ஒரு முன்மாதிரியான தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களையும் முன்னால் அமைத்து விட்டு, முன்னால் அனுமதி செல்ல வைத்து விட்டு, பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக அந்த சஹாபாக்களை பின்தொடர்ந்து சென்றார்கள். முஹாஜிர்களை வெறுமனே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்ற பொழுது ஏழைகள் என்று குறிப்பிடுகின்றான். ஆனால் அவர்கள் ஏழை இல்லை. ஏழை என்றால் அனைத்து வஸ்துக்களையும் இழந்து விட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான், எல்லா வஸ்தையும் விட்டுவிட்டு இங்கிருந்து நீங்கள் புலம்பெயர்ந்து சென்று விடுங்கள். எல்லாத்தையும் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அங்கு மதீனாவிலே அன்சாரிகள், அல்லாஹ் தஆலாவுடைய உதவியாளர்கள், அவர்களை வரவேற்றார்கள். வரவேற்று அவர்களுக்கு தேவையாக உள்ள அனைத்து வஸ்துக்களையும் உணவு ரீதியாக, பானம் ரீதியாக, குடிப்பதற்கு, தங்குவதற்கு அனைத்து விஷயங்களும் அன்சாரிகள் ஏற்பாடு செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அதையும் குர்ஆனிலே பதிவு செய்கின்ற பொழுது இவ்வாறாக பதிவு செய்வான்,
அல்லதீன ஆவவ் வ நஸரு உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா. அன்சாரிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர்களை வரவேற்றார்கள், அன்போடு வரவேற்று அவர்களுக்கு உதவி செய்தார்கள். அல்லாஹு தஆலா பதிவு செய்கின்ற பொழுது உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா என்று கூறுகின்றான். அவர்கள் தான் உண்மையான முஃமின் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். எல்லாத்தையும் விட்டு வந்த அந்த சஹாபாக்களை அன்சாரியான சஹாபாக்கள் வரவேற்று அவர்களை வரவேற்று அல்லாஹு தஆலாவுக்கு உதவி செய்தார்கள். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கூறப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமியர்களுடைய ஆண்டு கணக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்திலிருந்து தொடங்கினார்கள். காரணம் என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது, இஸ்லாம் ஹிஜ்ரத்தின் மூலமாகத்தான் வளர்ச்சி அடைந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கின்ற பொழுது உலக அளவில் இஸ்லாம் பெருமாக வரலாறு காணாத வளர்ச்சி அடைந்தது. மதீனாவிலே பள்ளிவாசல் ஏற்பட்டது, அஸ்ஹாபு சுஃபா என்று நாம் கேள்விப்படக்கூடிய மதரசா ஏற்பட்டது. உலக அளவில் இஸ்லாமினுடைய பரப்பளவு மிகவும் விரிவடைந்தது. இதெல்லாம் ஹிஜ்ரத்தின் மூலமாக ஏற்பட்டதன் காரணமாகத்தான் சஹாபாக்களுடைய ஆலோசனைப்படி ஹிஜ்ரத்தை இஸ்லாமியர்களுடைய ஆண்டு கணக்காக தொடங்கி இருக்கின்றார்கள். வெறுமனே இஸ்லாமிய புத்தாண்டு என்று நாம் கேள்விப்படுகின்ற பொழுது மாற்று மதத்தவர்களுடைய புத்தாண்டு போன்று அல்லாமல், அவர்கள் எல்லாம் புத்தாண்டு அன்று மிகவும் அவர்கள் கேலி சித்திரைகள் செய்து கொண்டு தவறான விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் செய்வார்கள். ஆனால் இந்த இஸ்லாமிய புத்தாண்டு கொண்டாடுவதற்கான காரணம் அல்ல, கொண்டாடுவதற்கல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த ஹிஜ்ரத்தினுடைய வரலாறை நாம் அறிய வேண்டும். ஹிஜ்ரத் செய்ததன் காரணமாக இஸ்லாம் உலகம் முழுவதும் பரவியது. அதன் காரணமாக சஹாபாக்கள் எல்லாம் முடிவு செய்து இந்த ஹிஜ்ரத்தை ஆண்டு கணக்காக தொடங்கி இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா பல்வேறு விதமான விஷயங்களை குர்ஆனிலே கூறுகின்றார். இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு தெரிய வேண்டும். ஹிஜ்ரி கேலண்டர் என்று நாம் கேள்விப்படுகின்றோம். ஹிஜ்ரி கேலண்டர் ஏன் வச்சிருக்காங்க? இதுதான் காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள், இஸ்லாம் வளர்ச்சி அடைந்தது. 2 செய்திகள் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த ஹிஜ்ரி புத்தாண்டில். முதலாவதாக, ஹிஜ்ரி புத்தாண்டு என்று ஏன் பெயர் வைத்தார்கள்? அதற்கான காரணம் நாம் கூறிவிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள், இஸ்லாம் வளர்ச்சி அடைந்தது. முஹாஜிர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள், அன்சாரிகள் உதவி செய்தார்கள், அதன் மூலமாக இஸ்லாம் வளர்ச்சி அடைந்தது. இரண்டாவது செய்தி, இந்த ஹிஜ்ரி கேலண்டரை, இந்த ஹிஜ்ரி நாட்காட்டியை உருவாக்கி தந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டது, ஷஹீதாக்கப்பட்டது இந்த வாரத்தில் தான். முஹர்ரமுடைய முதலாவது வாரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள், ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு நீண்ட தொலைநோக்கு சிந்தனை கொண்ட ஒரு பெரும் அரசியல்வாதியாக, வெறுமனே அரசியல்வாதியாக இல்லாமல் அல்லாஹு தஆலாவுக்கு பயப்படக்கூடிய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுன்னாவை பின்பற்றக்கூடிய பெரும் சஹாபியாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தீனை எத்தி வைக்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு நமக்கு தெரியும். அவர்களுடைய சகோதரி வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது குர்ஆனை கேட்டார்கள். அவர்களை வெட்டுவதற்காக, கொலை செய்வதற்காக சென்ற நபர் இஸ்லாத்தை ஏற்றார். தம்மத் பிஹில் அர்பவுன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். 40வது நபராக இஸ்லாத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இணைந்தார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, பூமியிலே ஒருவர் இஸ்லாத்தை ஏற்கின்றார், வானத்திலே உள்ள மலக்குகள் எல்லாம் சந்தோஷம் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய இஸ்லாத்தினுடைய இணைதல் பற்றிய செய்தியை கூறுகின்ற பொழுது இவ்வாறாக கூறுவார்கள். அடுத்த கட்டமாக ஒரு உச்சகட்டமான வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி கூறியிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாரும் சிறந்தவர்கள் தான். 4 கலீஃபாக்களுடைய வரலாறை பார்க்கின்ற பொழுது எல்லா கலீஃபாக்களும் சிறந்தவர்கள் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் சலித்தவர்கள் இல்லை. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி சிறப்புகள் இருக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சிறந்தவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு அவர்களை விட. சில சமயத்தில் சஹாபாக்களுக்கு அந்த சிறப்புகள் மத்தியில் சில போட்டிகள் இருக்கும். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸில் கூறிய இந்த வார்த்தை, லவ் கான நபியம் பஅதி, எனக்கு பிறகு ஒரு நபி இருக்குமே ஆனால், அல்லாஹு தஆலா அனுப்ப நினைத்தால் என்று சொன்னால் லகான உமர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார். எனக்கு பிறகு ஒரு நபி அல்லாஹு தஆலா அனுப்ப வேண்டும் என்று நிர்ணயம் செய்து வைத்திருந்தால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதற்கு முழுவதுமாக தகுதியானவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். மேலும் இன்னொரு ஹதீஸிலே கூறுகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய நாவின் மூலமாக அல்லாஹு தஆலா பேசுகிறான் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். வெறுமனே ஒரு சாதாரண மனிதராக இல்லாமல் இஸ்லாத்திற்காக தன்னுடைய முழு முயற்சிகளை செய்து ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்ற அனைத்து விஷயங்களும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாறை நாம் பார்க்கின்ற பொழுது அதற்கென்று நேரங்கள் பத்தாது, பேசிக்கொண்டே செல்லலாம். சுருக்கமாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்கின்றேன்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட ஒரு அரசியல் அமைப்பை ஏற்படுத்தி இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றார்கள். அப்படி செல்லுகின்ற பொழுது அபூ லுஅ்லு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று முயற்சி செய்து நீண்ட நாளாக திட்டமிட்டார். நீண்ட நாள் திட்டத்திற்கு பிறகு ஒரு வாளை எடுத்து விஷத்திலே ஊற வைத்தான். 40 நாள் விஷத்தில் அந்த வாள், இந்த கத்தி அருவா என்று சொல்லுகின்றோம் அல்லவா, அதை 40 நாள் அந்த விஷத்திலே ஊற வைத்தான். ஊற வைத்து ஒரு தக்க நேரம் கிடைத்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்றார்கள். ஃபஜர் தொழுகை வைப்பதற்காக முன்சப்பில் நின்று கொண்டிருக்கின்றார்கள், இமாமத் செய்வதற்காக. அந்த அபூ லுஅ்லு என்று சொல்லப்படக்கூடிய நபர் அந்த கத்தியை உரையில் வைத்துக் கொண்டு முதல் சஃப்ல இமாமுக்கு பின்னாடி வந்து நின்றுட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த நேரத்தில் கட்டாயமாக கொலை செய்து விட வேண்டும். மஸ்ஜித் நபவியிலே அனைத்து சஹாபாக்களும் இருக்கின்றார்கள். முதல் ரக்காத்தில் நம்ம எடுத்து உமர் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தோம் என்று சொன்னால் சஹாபாக்கள் எல்லாரும் தொழுகை முறித்து விட்டு தடுத்து விடுவார்கள். சஹாபாக்கள் எல்லாம் 2வது ரக்காத்தில் இருக்கின்ற பொழுது வாளை உருவினார். ஏறத்தாழ 6 இடங்களில் ஹதீசுகளிலே கிதாபுகளில் நமக்கு வரலாறு கிடைக்கின்றது. ஏறத்தாழ 6 இடங்களிலே உமர் ரலியல்லாஹு அவர்களை வெட்டினார். இறுதியாக 6வது வெட்டாக உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அடி வயிற்றில் அந்த வாளை விட்டு அரை வட்டமாக ஒரு ஆஃப் சர்க்கிளாக அவர்களை வெட்டினால் உடலில் இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் ரத்தம் பீச்சு கொண்டு வெளியிலே விழுந்தது. அப்பொழுது தப்பிக்க முயலுகின்ற பொழுது சஹாபாக்கள் எல்லாம் தடுக்கின்றார்கள் அவனை பிடிப்பதற்காக. உமர் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்து விட்டு தப்பிப்பதற்காக அந்த அபூ லுஅ்லு முனைப்படுகின்ற பொழுது சஹாபாக்கள் தடுக்கின்ற பொழுது ஒரு 13 சஹாபாக்களை அவன் ஏறத்தாழ வெட்டி விடுகின்றான். காப்பாற்ற வருகின்ற அவனை பிடிப்பதற்காக வரக்கூடிய சஹாபாக்கள் ஒரு 13 சஹாபாக்களை வெட்டி விடுகின்றான். இறுதியாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பெரிய போர்வை எடுத்து அவனுடைய கழுத்தில் போட்டு அவனை நிலைக்குலைய செய்து விட்டார்கள். அப்பொழுது அவன் என்ன செய்வது என்று தெரியல, இந்த வாள் எடுத்து தன்னுடைய கழுத்தை அவனை அறுத்து கொண்டு இறந்து விட்டான். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு அறுக்கப்பட்ட வெட்டப்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கவில்லை. உறுப்புகள் எல்லாம் வெளியே வந்து விட்டது. ஏறத்தாழ 1.5 நாள் அல்லாஹு தஆலா அவர்களை அந்த குத்து உயிராக கொலை உயிராக அல்லாஹு தஆலா அவர்களை வைத்திருந்தார். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் தம்முடைய மகனாரை அழைத்து 2 வசியத் செய்கின்றார்கள். வசியத் என்றால் மரணிக்கின்ற நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் கூறி எனக்கு அடுத்து இந்த விஷயங்கள்லாம் நீ செஞ்சிருப்பான்னு நம்ம சொல்லுவோம்ல. மௌத்தாகிற நேரத்தில் அது மௌத்தாகிற நேரம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த நேரத்தில் இந்த விஷயங்கள்லாம் நீ செஞ்சிருப்பான்னு நம்ம சொல்கிறோம்ல, அதே தான் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய பிள்ளைகளை அழைக்கின்றார்கள். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வருகின்றார்கள். 2 விஷயம் வசியத் செய்தார்கள். முதலாவதாக ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அவர்கள் எனக்கு 86,000 திர்ஹம் அளவு கடன் இருக்கின்றது, வீடுகளை வயல்களை சொத்துக்களை விட்டுவிட்டு அந்த கடனை நீ அடைத்து விடு என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் வசியத் செய்கின்றார்கள். இரண்டாவதாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நான் உயிரோடு இருக்கின்ற பொழுது, ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் நான் சென்று அனுமதி கேட்டேன். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அனுமதி கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்பராவுக்கு அருகாமையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய மக்பரா இருக்கின்றது, அவர்களுடைய கபர் இருக்கின்றது, அதற்கு பக்கத்தில் எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று அனுமதி கேட்கின்றார்கள். காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்பரா ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டில் இருந்து அனுமதி கேட்கின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அனுமதி கொடுத்து விட்டார்கள். இருந்தாலும் நீ போய் மீண்டும் அனுமதி கேள் என்று கூறினார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நான் ஜனாதிபதியாக கலீஃபாவாக இருக்கின்ற நேரத்தில் ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு பயம் நிமித்தமாக கூட கொடுத்திருக்கலாம். அப்படிப்பட்ட இடம் எனக்கு தேவையில்லை. மீண்டும் அவர்களிடம் சென்று நீங்கள் அனுமதி கேளுங்கள். அவர்கள் அனுமதி கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் என்னை அந்த இடத்திலே நீங்கள் புதைத்து விடுங்கள், அந்த இடத்திலே என்னை நீங்கள் தஃபன் செய்து விடுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். போன்ற பெரும் பெரும் வரலாறுகள் எல்லாம் இஸ்லாமியர்களுடைய வரலாறுகள் எல்லாம் நிறைய வரலாறுகள் இருக்கின்றது. நாம் வரலாறுகளை படித்து அதன் மூலமாக படிப்பினைகளை பெற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த புத்தாண்டில் இஸ்லாமியர்களுக்கு தேவையான அனைத்து உரிமைகளும் அல்லாஹு தஆலா மீட்டு தருவானாக. இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அல்லாஹு தஆலா மென்மேலும் அல்லாஹு தஆலா கொண்டு செல்வானாக. உலகம் முழுவதும் அமைதியும் நிதானமும் அமைவதற்காக அல்லாஹு தஆலா அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தருவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.